தரேன்னு சொல்லி போலீஸ்ல இருந்து விடுதலை பண்ணிட்டாங்க. பஞ்சவர்ணம் கதவை தர பஞ்சவர்ணம் நம்ம கல்யாணத்துக்காக மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பஞ்சவர்ணம் கதவை தர. என்ன மன்னிச்சிருங்க பாபு, என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு மனைவி அமிர பாக்கியம் எனக்கு இல்ல. தயவு செஞ்சு போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. சாகக்கூடாது. இந்த மாதிரி கொடுமை இந்த ஊர்ல இனிமே நடக்கவே கூடாது. உன்னை கெடுத்த மயில் வாகனத்தை பழிக்கு பழி வாங்கணும். கூடவே இருந்து அவன் குடும்பத்தை கெடுக்கணும். இதுதான் என் கதை. அதுக்கப்புறம் பாபுவை நான் பார்க்கவே இல்லை. அவர் எங்க போனாரோ, என்ன ஆனாரோ. ஐயோ, உனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்க தெரியாம எல்லாரும் உன்னை சகுனின்னு சொல்றாங்களே. சொன்னா சொல்லிட்டு போறாங்க. வா. மணி 10 ஆயிடுச்சுப்பா. அது எப்படி அவ்வளவு சரியா சொல்றேன்? இந்த மயில் வாகன முதலாளி பப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல இந்த வழியா போனா மணி 10 ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு கஷ்டப்படுறான். இவர் எப்படி 2 பேரை வச்சு சமாளிக்கிறாரு? என்ன கப்பல் கவுந்துட்டு மாதிரி கல்யாணத்துல கை வச்சிருக்கீங்க? சின்ன வீட்டுக்கு வந்தா பெரிய வீட்டு ஞாபகம், பெரிய வீட்டுக்கு போனா சின்ன வீட்டு ஞாபகம். என்ன பாறையில ரசிக்கிறீங்க? பழைய ஞாபகமோ? பஞ்சவர்ணம், நீ என்ன நினைக்கிற, என்ன செய்யறாங்கிறது பெரிய மர்மமா இருக்கு. பாத்தீங்களா, இதுதான் உங்களுக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம். 4 கால நடுவுல ஒரு வால் இருந்தா அது நாய்த்தான் என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நீங்க அது கடிச்சாதான் தெரிஞ்சுப்பீங்க. நாயின்னு இப்ப நீ யார சொல்ற? என் குணம் தான் உங்களுக்கு தெரியுமே. யாராவது சுத்தினா நேரவே திட்ட போறேன். சுத்தி வளைச்சு பேசுற பழக்கம் எனக்கு இல்ல. ஏதாவது பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்ல விளக்கணிச்சு படுங்க. உங்க கூட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. என் மனசுல பட்டதை சொல்றேன். சகுனி சபதம் பண்ண மாதிரி நீ கூட இருந்தே கவுத்துக்கிட்டு இருக்கான்னு எல்லாரும் சொல்றாங்க. சொன்னா சொல்லிட்டு போறாங்க. இத பாருங்க, உங்களை ஓடு கவுத்துட்டு நான் மட்டும் மச்ச வீட்டுல வாழ முடியும்? உங்களோட சேர்ந்து நானும் வீதிக்கு வந்துதானே ஆகணும். பஞ்சவர்ணம், நான் திரும்பவும் சொல்றேன், உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அதுக்கு இந்த ஜென்மம் போதாதுங்க, அது கிடக்குது. அரசாங்கம் கூட தான் எவ்வளவோ திட்டம் போடுது, எல்லாமா ஜெயிக்குது. நான் சொல்றபடி கேளுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க எல்லா கடனையும் அடைச்சிட்டு நல்லபடியா இருந்தீங்க. பஞ்சவர்ணம், நிஜமா தான் சொல்றியா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? நீதான் ருக்குமணியா? என் பேர் சுந்தரி. ஏட்டையா சம்சாரனா இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும். ஓஹோ, ஆமா, உன்னை பத்தி ஏதோ புகார் வந்திருக்கே, அதை என்னன்னு கேட்டுப்பலாம்னு வந்திருக்கேன். ஏட்டையா வேலை பாக்குறது நீங்களா உங்க வீட்டுக்காரரா? இந்த சிண்டலெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எப்ப இடத்த காலி பண்ண போறேன்? என்ன இந்த ஊர்ல எல்லாரும் ஒண்ணு சொன்ன மாதிரி பேசுறீங்க, மரியாதை மட்டும் தெரியாதா? அதை கத்துக் கொடுக்கதான் நீ வந்திருக்கியா? அதெல்லாம் இந்த வயசுல கத்துக் கொடுக்க முடியாதுமா. நீங்க குழந்தையா இருக்கிறப்பவே கத்துக் கொடுத்துருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எனக்கு வேலை இல்ல, அன்னைக்கு வாங்க பேசிப்போம். கண்ணாயிரம் அங்க வர்றது யாரு பாத்தியா? யாரு அது? ருக்குமணி தான்.
பேரு ரொம்ப அழகா இருக்கா. குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் பண்றதுக்காக சர்க்கார் அவளை அனுப்பிச்சு வச்சிருக்குப்பா. ஆஹா, சர்க்கார் பண்ணதுலயே நல்ல காரியம் இதுதான்டா. கண்ணாயிரா அவ பின்னாடி பல்லிட்டு போயிடாத. கடக்கு ஜென்மத்துக்கும் புள்ளையே பெற்றுக்க முடியாது. கடக்கு தத்து பிள்ளைக்கு தாழி தகப்பனா இருப்ப. கடக்கு உங்களுக்கு தான் நான் செய்தி சொல்ல முடியும். இந்த கை முடிஞ்சதும் உங்களுக்கும் சொல்றேன். பாப்பா நாகராஜ், ஏது இந்த பக்கம்? எனக்கு ஒரு சந்தேகம். பொம்பளைங்க வீட்டு வாசல்ல காலையிலயும் சாயந்தரமும் கோலம் போடுறாங்களே, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, ஒரு பொண்ணு என்னை எப்ப பார்த்தாலும் உடனே கோலம் போட ஆரம்பிச்சிடறா. அதுல ரொம்ப இருக்கு விஷயமே. பொண்ணுங்க வீட்டு வாசல்ல போடுறது மாக்கோலம் மட்டுமல்ல, அவ மனக்கோலம். அவ இதயத்துல இருக்கிறத எப்படி அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுவா. கன்னி பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடின்னு சொல்றதுக்காக ஜாடையா கோலம் போடுவா. விதவ பொண்ணு தன் தேவைகளை வெளிக்காட்ட வாசல்ல கோலம் போடுவா. ஒவ்வொரு பொண்ணும் தன் நினைப்பை வெளிப்படுத்தணும்னு அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை செஞ்சு வச்சிருக்காங்க. வாசல்ல போற ஆம்பளைங்க வீதியில போட்டுக்கிற கோலத்தை பார்த்துட்டு அந்தந்த பொண்ணுங்களை பத்தியும் தெரிஞ்சுக்குவாங்க. இது இவ்வளவு நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. இப்ப தெரிஞ்சுக்க. என்னப்பா பிச்சுமுத்து, கூப்பிட்டீங்களா? பவுன்ஸ் வந்துருச்சு அவனுக்கு. யார் வரா யார் போறான்னு தெரியாம கூட நடத்துறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எங்க அம்மா முத்தாள் வெள்ளாடுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க, அதை நினைச்சுக்கிட்டே வந்தேன். ஊர்க்காரங்க எல்லாம் வர்ற ஆளை ஒரு நாள்ல வரட்டுறேன் 2 நாள்ல வரட்டுறேன்னு சபதம் பண்ணிட்டு இப்போ என்ன அம்போன்னு விட்டாங்க. தினம் கோட்டை வாசல்ல படுத்துக்கிறேன். வந்தது ஆம்பளையா இருந்தா ஊருக்காரங்க வீரத்தை காட்டிருப்பாங்க. பொம்பளையாச்சே, அதான் இறக்கம் வந்துருச்சு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவளை நான் கவனிச்சுக்கிறேன். அந்த குப்புமா கயிறு இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கா. அவ செத்துட்டா என் பிரச்சனை தீரும்ல. அப்போ குப்பமா கயிறு செத்துருங்கிறீங்களா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? இதுதானே பணத்தை வச்சு காணுமே. எதுக்கும் கேட்டு பார்க்கலாம். படுக்கு பாணியில இந்த பணத்தை காணுமே, யாராவது எடுத்தீங்களா? 2 பேரும் திருட்டு முடி முடிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் எடுக்கலாமா? நானும் எடுக்கலாமா? 2 பேரும் எடுக்கலீனா திருட நான் வந்துட்டா மரியாதையா கொடுத்துருங்க. இல்லாட்டி நான் மந்திரம் போட்டு கண்டுபிடிச்சிருவேன். அப்புறம் சோறே போட மாட்டேன். எனக்கு தெரியவே தெரியாதுமா. ஏனா உனக்கும் தெரியாதுல்ல? சரிங்க, வரேன். பாருங்க, இது மந்திரம் போட்ட மஞ்சப்பொடி. இத திருடவங்க தொட்டா ஒட்டிக்கிறோம், திருடாதவங்க தொட்டா ஒட்டாது. ஏய், சாமியை கும்பிட்டு தொடுங்க. நான் எடுக்கலமா, நான் எடுக்கலமா. நீ தொடுற. வேண்டாம், திருட்டு ராஸ்கல். பொடியை தொடாமலே கையெடுத்துட்டியா? இது மந்திர பொடியில ஒரு மண்ணு இல்ல.
அவ திருடல, தைரியமா தொட்டா. நீ திருடி இருக்கிற, அதனால தொட பயந்துட்ட. மரியாதையா பணத்தை கொடுத்து. குப்பமா கிழவி கோடி சேலை கட்டினாத்தான் சாவு வரும்னு அழுதுச்சு. அதனால 23 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்தேன். ஏண்டா, எவ்வளவு நாளைக்குடா இப்படி வெகுடியா இருப்ப? இன்னொருத்தர் சாகிறதுக்கு நாம ஏண்டா காரணமா இருக்கணும்? தப்புத்தாம்மா, இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். பட்டெழுந்து தெரிஞ்சுக்கிற புத்தியை விட படிச்சு தெரிஞ்சுக்கிற புத்தி தாண்டா நல்லது. இனிமேலாவது ஒரு காரியம் செய்யறதுக்கு முந்தி யோசி, செஞ்சுட்டு யோசிக்க.